ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற மிளகுத்தூளை இதில் ஆட் பண்ண வேண்டியதான். நமக்கு சூப்பரான ஒரு சேமக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சேமக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையாக வந்திருக்கு சேமக்கிழங்கு பொரியல். அவ்வளோதானம்மா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பரான சேமக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் போட்டு நம்ம அந்த சேமக்கிழங்கு பொரியலை தொட்டுக்க போகிறோம். போடுங்க. ஓகே, போதுமா போதும்.